Hi guys, welcome to Arish Territory YouTube channel. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நியூ இயர் செலிப்ரேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். ஹேவ் a great year ahead. நல்லா இருக்க போறேன். எனக்கு நல்லதே நடக்கும். என்ன சார்ந்தவருக்கு நல்லதே நடக்கும். வணக்கம். இப்போ நேத்து டேட் பாத்தீங்கன்னா ஜனவரி 31. ஏன் ஜனவரி 31 வரும்போது நியூ இயர் கொண்டாடுறீங்கன்னு கேக்குற மாதிரி இருக்கு. டிசம்பர் 31. சார் ஜனவரி 31 வந்தா தானே சார் நியூ இயர் கொண்டாட முடியும். இது என்ன பிரதர்? ஓகே, நம்ம நேற்று எங்கே போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா கத்திப்பாரா அர்பன் ஸ்கொயர் போயிருந்தோம். அங்கே நடந்த சில பல முக்கியமான சம்பவங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, ஒரு வழியாக கத்திப்பாரா பிரிட்ஜ் வந்துட்டோம். மக்களே, ஹாப்பி நியூ இயருக்காக எவ்வளோ பேர் நிற்கிறாங்க, எவ்வளோ பேர் ட்ராவல் பண்ணுறாங்க பார்த்துக்கோங்க. அவனை சொல்லி நிறுத்துங்க வேண்டாம். நண்பர்களே, ஒரு வழியாக பைக்கை பார்க்கிங்கில் போட்டு அப்படியே உள்ளே போகிறோம். இன்னொரு வழி இருக்கும், அந்த வழியில் விடலை, அதனால் இந்த வழியாக சுற்றி நம்ம போகிறோம். நண்பர்களே, ஒரே ஹாப்பனிங்கான இடத்துக்கு வந்துட்டோம். பாருங்க, பாட்டு கூத்துன்னு இருக்க போது இப்போ அலப்பறைகள் ஆரம்பம். நீங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஷவுட் பண்ணும். அந்த கண்ணாடிலாம் உடனே நான் சொக்குனுரா. நண்பர்களே, இங்கே தான் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம்லாம் இங்கே தான் பயங்கரமாக நடந்துச்சு. அதுக்காக போட்ட ஆர்ச்சி தான் இதெல்லாம். இங்கே பாருங்கள், பக்கத்துலேயே கிறிஸ்மஸ் ட்ரீலாம் இருக்கும். இப்போ பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்கேண்ணா, ஓரளவுக்காவது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேண்ணா. திருப்பி வரையில் பாருங்கள், இந்த கூட்டத்துக்குள்ளே போயிட்டு எது கத்திட்டு நம்ம வரோம்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். சவுண்ட குடுக்குறதுதான். நண்பர்களே, அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சைடில் பூந்து நாங்கள் இப்போ இந்த சென்டருக்கு வந்துட்டோம். உள்ளே வந்தோடனே நிற்கிறதுக்கு கொஞ்சம் இடம் கிடச்சிது நண்பர்களே. நாங்கள் ஒரு இடத்த பிடிச்சி நின்றுட்டோம். அதே இடத்துல கூட்டம் வேறு நிறையா வந்துகிட்டே இருக்குது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மழை வேறு பேஞ்சிக்கிட்டே இருக்குது. க்ரௌடு லைட்டாக சைலண்ட் ஆச்சு நண்பர்களே. இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அலப்பறையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆரம்பிச்சுட்டாரோடா, இனிமே என்ன சாமி வந்துருமே. கடவுளே, அண்ணா அஜித்தண்ணா விடாதண்ணா, இன்னொரு வாட்டி ஏற்றி அடினா எல்லாரும் இன்னொரு வாட்டி சாமி வரட்டு போட்ட.
தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ். இவங்கிட்ட யாருப்பா மைக்க கொடுத்தது? விடாத விடாத விடாத. போடாத போட போட. திரும்ப ஓட்டையா புடிச்சு கட்டுக்கடா அவனை. ஐயா 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 துணு விபூதி என்ன எடுத்துக்கிறாங்க. பூமி ஒரு தீய சக்தி. நண்பர்களே, ஒரு வழியாக வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்து பார்த்தா தான் பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு. இந்த கூட்டத்துக்குள்ளே தான் மாட்டிக்கிட்டோம் நண்பர்களே. செம க்ரௌடு. இதெல்லாம் தள்ளுமுள்ளுலாம் ஏற்பட்டுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எவ்வளோ ஓம் சக்தி போட்டாலும் எவனும் நவரலை நண்பர்களே. கடைசியாக 1 மணிக்கு தான் வெளியில் வந்தோம். வெளியில் வந்தோடனே தான் தண்ணி குடிக்கலாம்னு பார்த்தா எங்கேயுமே தண்ணி இல்லை. உள்ள கூட்டத்துக்குள்ளே கத்தி கத்தி டீஹைட்ரேட் ஆகி என் லுக்கை பாருங்க. இப்போது எதுக்கு இந்த கற்றுணுன்னு தெரில. அவ்வளோதான் நண்பர்களே. கத்திப்பாறை விட்டு அப்படியே எல்லாம் பொறுமையாக எல்லாம் கலைய ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் வெளியில் வந்தோடனே தான் டிராஃபிக் ஜாம் ஆகி வீட்டுக்கு வரதே ஒரு பெரிய பாடாகி போச்சு நண்பர்களே. எல்லோரும் அங்கே நடந்த கூத்தை பார்த்தீங்களா? கத்திப்பாறையில் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு வந்து ஒரு பார்க் இருக்குது. ப்ளஸ் வந்து கடைங்க வந்து நிறையா இருக்கும். நம்ம அங்கே போனோம்னா ஹாப்பனிங்காக இருக்கலாம் ஜாலியாக. அதுதான் வந்து கத்திப்பாறையோட ஸ்ட்ரக்சரு. ப்ளஸ் வந்து நியூ இயர் அன்றைக்கி நைட்டு வந்து பயங்கர செலிப்ரேஷனாக இருக்கும். இந்த வாட்டி வந்து மழை வந்து லைட்டாக தட்டிடுச்சு நம்மளையா.
மித்தபடி நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம், பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணோம். அதாவது என்ன சொல்கிறது, அங்கே வந்து டிஜே இல்லை, வந்து கவுண்ட் டவுன்ஸ் இல்லை, அந்த எல்இடி ஸ்க்ரீன்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் நாங்கள் வந்து நாங்களே வந்து அதை வந்து உருவாக்கிக்கிட்டோம். செம்மையாக இருந்துச்சு. என்ன சொல்கிறது, நானே கத்திக்கிட்டு அது இதுன்னு அலப்பறை பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள் எங்கள் பசங்கள்லாம். அது எல்லாமே வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கட்சியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணி நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாமே அவங்கவுங்க கட்சி பேரை சொல்லி சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோஸை பற்றி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் பண்ண சில சம்பவங்கள் தான் நாங்களும் அப்பப்போ அப்படியே உள்ளே போயிட்டு நாங்களும் கத்திட்டு வந்தோம். அதாவது நண்பர்களே, அங்கே ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து க்ரௌடு அதிகமாகிட்டே போயிட்டே இருந்துச்சு. க்ரௌடு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நாங்கள் ஒரு 10 மணிக்கு போயிருந்தோம். 10 மணிக்கே எங்களால் உள்ளே நுழைய முடியல, அவ்வளோ க்ரௌடு. அதையும் மீறி நாங்கள் வந்து உள்ளே போனோம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே போனோம். வீடியோ எடுக்க முடியல, மழை வேறு பேஞ்சிட்டே இருந்துச்சு. போன வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த எல்இடி ஸ்க்ரீனு, அப்புறம் வந்து டிஜே பாட்டு எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. இந்த வருஷம் வந்து இப்போ ஏன் அது பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரௌடும் ஓவர் ஆயிடுச்சு. ப்ளஸ் வந்து மழை வந்து பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. எப்போ கரெக்டாக ஒரு 10 மணிக்கு மேலேயே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அங்கே வந்து எந்த செலிப்ரேஷனும் இல்லை, அதிகம் செலிப்ரேஷன் கிடையாது. ஆனால் வந்து பசங்க வந்து அது செலிப்ரேஷனாக மாற்றிட்டானுங்க. ஃபுல்லாக அங்கே பண்ண அட்ராசிட்டிஸ் இவ்வளோதான் இல்லை. பாதி பேர் என்னடா காரில் ஏறுறாங்க, பாதி பேர் வந்து எல்லாம் செவுத்தில் அங்கே இங்கேயும் ஏறுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. அவங்க வந்து டிஜே இல்லை, மித்தபடிக்கு அவங்க கையில் இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் போட்டு அவங்களே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கங்கே பாட்டு ஈட்டெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் ஃபேமிலிஸாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேமிலிலாம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேமிலி நிறைய பேர் வந்தனால குழந்தைங்க, லேடிஸ்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா க்ரௌடு வந்து ஓவர் ஆயிடுச்சு. நாங்கள் வெளியில் போகிறதுக்கு எங்களாலே முடியல. இருந்தாலும் அந்த க்ரௌடுக்குள்ளே வந்து லேடிஸ்லாம் நாங்கள் வந்து கொஞ்சம் எங்களால் முடிஞ்ச லேடிஸு ப்ளஸ் வந்து குழந்தைங்க வச்சுருக்கவங்க எல்லாத்தையுமே நாங்கள் வந்து க்ரௌடை கிளியர் பண்ணி நாங்களே கொஞ்சம் வழி விட்டு எல்லாத்தையுமே அனுப்பினோம். ஆனால் என்ன சொல்கிறது, அவங்கவுங்க சேஃப்டியாக அவங்கவுங்க தான் பார்த்துக்கணும். உண்மையாலுமே இந்த மாதிரி க்ரௌடுக்கு வந்து நானே தெரியாமல் போயிட்டேன். அந்த க்ரௌடுக்கு இந்த மாதிரி க்ரௌடுக்கெலாம் போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி க்ரௌடுக்கெலாம் போக மாட்டேன். அந்த என்ன சொல்கிறது, தள்ளுமுள்ளு ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. எல்லோரும் பின்னால் வரவங்களாம் தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னால் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி இருக்காங்க, ப்ளஸ் வந்து குழந்தைங்க எல்லாம் நிறைய பேர் வச்சுருக்காங்க. அதனால் சேஃப்டிங்கிறது வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இது வந்து இன்னும் ஆர்கனைஸாக பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து என்ன சொல்கிறது, மழை பெஞ்சனால அவங்களாலேயும் மேனேஜ் பண்ண முடியல, க்ரௌடும் மேனேஜ் பண்ண முடியல, அவ்வளோ க்ரௌடு வந்துருச்சு. போன வருஷம் செலிப்ரேஷனை பார்த்துட்டு இந்த வருஷம் நிறைய பேர் வந்தாங்க. நானே அப்படி தான் போயிருந்தேன். பார்க்கலாம், அடுத்த நியூ இயர் வந்து ப்ரீ பிளான்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது எந்த என்ஜாய்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, சேஃப்டியாக கொண்டாடுங்க. இந்த வருஷம் வந்து எல்லாத்துக்குமே வந்து நல்லா போகும்னு நினைக்கிறேன். போன வருஷம் செம்மையாக போச்சு, இந்த வருஷம் அதை விட செம்மையாக போகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இல்லை பெருசாலாம் எதுவும் இல்லை. நியூ இயருக்கு வந்து எல்லோரும் கற்றணும், கற்றணும் அவ்வளோதான். இன்றைக்கி வந்து ஜனவரி 1, எல்லாத்துக்கும் தொண்டை போயிடுச்சு. கத்தி என் வாய்ஸே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த வருஷம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ஜாலியாக இருங்க, எல்லாம் ஹாப்பியாக இருங்க. இது வரைக்கும் நடந்த விஷயங்கள்லாம் எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் இந்த விஷயத்தை. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, பார்த்து பண்ணி விடுங்க. ப்ளஸ் வந்து எங்கெங்கெல்லாம் நீங்கள் நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் போடுங்க. நன்றி, வணக்கம். அவ்வளோதான் நண்பர்களே, வேறு ஒன்றும் இல்லை.